ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு ஜாலியான கதை. என்ன கதை? உலகம் உடைகிறது ஒரு முயல் சொல்கிறது. அந்த குட்டி முயல் ரொம்ப கற்பனை வளம் ஜாஸ்தி. திடீர்னு எதையான்னு சொல்லும். அப்படி சொல்லும்போது ஒரு நாளைக்கு அது படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு மரத்துக்கிட்ட. அப்போ ஒரு தேங்காய் மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே டவான்னு சத்தம், அந்த நிலத்தில் மண்ணில் விழுந்தோடனே சத்தம் கேட்டுதான். அச்சோ, உலகம் உடையிறதே, பூமி உடையிறதேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிண்டு, கற்பனை தானே நினச்சிருந்து அங்கேருந்து ஓட ஆரம்பித்தோடனே எதிரில் இன்னொரு முயல் வந்தது. அந்த முயலை கூப்பிட்டு, டேய் உலகம் உடையிறதுடா, நீ என்ன நடக்கிற, வா ஓடலாம், எங்கூட வா, பயமாக இருக்கு, போயிடலாம். அது ஓடும். திரும்பியும் ஓடிகிட்டே இருக்கும். ஓட நிறைய முயல் கூட்டங்கள் வரும். முயல் கூட்டங்கள் வந்தோடனே எல்லாத்துட்டையும் சொல்லும், உலகம் உடையிறது, வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு. எல்லாம் போகும். இப்படி போகும்போது வேற மிருகங்கள், விலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, புலி, சிங்கம், யானை, மாடு, காடு, எல்லாம், ஓநாய் எல்லாம் வரும். எல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது, சிங்கம் மட்டும் வராது, ஓடிட்டே இருக்கும்போது எல்லாம் பயந்துக்கிறது. ஸோ உலகம் உடைய போகுது, நம்ம என்ன செய்யறது, எங்கே போய் இருக்கிறது, உலகம் உடஞ்சுன்னா எல்லாரும் பூமிக்குள்ளே போயிடுவோமே அப்படி பயந்துட்டு ஓடும் பொழுது ஒரு சிங்கம் வருது, குகைக்குள்ளே வருது. அந்த சிங்கம் கேட்குது, என்னாச்சு, எல்லாம் ஏன் ஓடுறேன் அப்படின்னு. அப்போது இந்த முயல்கள் எல்லாம் முன்னாடி ஓடுதில்ல, எல்லாம் சொல்லும், உலகம் உடைய போகுதா அந்த முயல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த சிங்கம் கேட்கும், அச்சோ என்ன அப்படி முட்டாள்தனமாக இருக்குது, உலகம் உடையிறதா, உலகம் எப்படி உடையும், உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது உடையுமா, இப்படி உடஞ்சா நம்மளாம் என்ன பண்ணுவோம், எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுவோம், உடஞ்சா நீ எல்லாம் உள்ளே போயிருப்பியே, ஏன் இப்படி சொல்கிற அப்படி. இல்லை உலகம் உடைய போகுது, நான் சத்தம் கேட்டுது எனக்கு அப்படின்னு. சரி வா போகலாம், போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லா மிருகமாக சேர்ந்துண்டு அந்த முயல், குட்டி முயல் சொல்லிட்டு இல்லையா, அந்த முயலுக்கு, நீ எங்கே பார்த்தாயோ உலகம் உடையிறது. இல்லை நான் பார்த்தேன். சரி எங்கே பார்த்தா, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் லைனாக அந்த படுத்து தூங்கின்னு இருந்தது இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு. அங்கே மரம் இருக்கும், மரத்துக்கு அடியில் பாரு, இங்கே தான் நான் தூங்கின்னு இருந்தேன், உலகம் உடையிற சத்தம் கேட்டு தான் நான் ஓடி வந்தேன் தெரியுமா, நான் சொன்னேன் நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்கும். அப்போது அந்த மிருகங்கள் எல்லாம் பார்க்கும், அங்கே பெரிய ஒரு தேங்காய் மட்டையோட தேங்காய் கிடக்கிறது பார்க்கும். அப்போது சிங்கம் பிடிச்சி திட்டும், நீ இப்படியே ஓரந்து கற்பனை பண்ணி சொல்லி எல்லாரையும் பயப்படுத்திகிட்டே இருக்க, ஒன்றும் கிடையாது, இந்த தேங்காய் விழுந்ததுனால ஒரு சத்தம் கேட்டது, அவ்வளோதான், இனிமேல் பொய்ய சொல்லி எல்லாரையும் ஏமாத்துற வேலை வச்சுக்காதே அப்படின்னு யார் சொல்லும், சிங்கம். அப்போது எல்லா மிருகங்களும் இந்த முயலை, குட்டி முயலை திட்டும், நீ எப்போ பாரு பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துற, அந்த மாதிரி ஏமாத்துற வேலையை வச்சுக்காத, இனி நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் கலைஞ்சு அவங்களோட இடத்துக்கு போச்சு. இதுலேருந்து குட்டீஸ் என்ன தெரியுது, பொய் ஒரு தடவை சொன்னால் ஓகே, எப்போ பாரு கற்பனையாக பொய்யை சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தால் ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க. பொய் சொன்னவன் ஒரு நாளைக்கு அகப்படுவான், அவனுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் எப்போ பாரு பொய் சொல்கிறாங்க. அதனால நாம் பொய்யே சொல்லாமல் உண்மையாக இருந்து எல்லார்கிட்டையும் நல்ல நம்பிக்கையை வாங்கணும். ஓகேவா? பை ராம் ராம்.